வாக்காளர் பட்டியலை காலம் கடந்து செம்மைப்படுத்த உத்தரவிட்டுள்ள தேர்தல் ஆணையத்துக்கு கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி ஞாயிறன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்த வேண்டும் என்ற தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது குதிரை களவு போன பின்பு லாயத்தை இழுத்து பூட்டுகின்ற செயல் என்ற பழமொழியை தான் நினைவுபடுத்துகிறது என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டசபை பொதுத் தேர்தல் நடைபெற்று முடிந்த பின் தற்போது தேர்தல் கமிஷன் வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்த உத்தரவு பிறப்பித்து என்ன பயன் என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது போலி வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில்தான் 2014ஆம் ஆண்டு பார்லிமென்ட் தேர்தலையும் நடத்தி 37 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக முடிவுகளை அறிவித்தார்கள் என்றும் தேர்தல் ஆணையத்தை கருணாநிதி சாடியுள்ளார். தற்போது திடீரென்று விழித்துக் கொண்டு வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்த தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருப்பது ஏன் என்றும் நடந்து முடிந்த இமாலய தவறுகளுக்கு யார் பொறுப்பு என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே மூழ்குவது என்று தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டை கருணாநிதி விமர்சித்துள்ளார்.